Hi guys, welcome to Sanjana channel. நம்ம வந்து எண்ணெய் காய்ச்ச போறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதுல எண்ணெய் போட்டுட்டு ஆன்ல கொஞ்சம் ஃபாஸ்டாவே வேக வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மருதாணி அரைச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த பதத்துக்கு இருந்தா போதும். நெக்ஸ்ட் நெல்லிக்காவை அரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாக அரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு 2 நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மருதாணியை எண்ணெய்க்குள்ள போட்டுக்கணும். அரைச்சி வச்ச மருதாணியை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் நின்னே போடுங்க. கிட்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே அது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காவை போட்டுக்கோங்க. அதையும் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். கொதிச்சு வந்துடும் அந்த எண்ணெய். ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அந்த எண்ணெய் வேக விட்டதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது அந்த எண்ணெய். ஓகேங்களா? இருங்க, நான் உங்களுக்கு வியூஸ் கிட்ட போய் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கடாயில் க்ரீன் கலரில் இருக்க ஒரு எண்ணெய். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். உங்கள் மீடியம் சைஸில் நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு ஜாரில் போட்டுக்கிட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கழுவி விட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே இந்த பதத்துக்கு வரணும். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து அப்படியே எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையும் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அந்த காம்பு வந்து பிரிச்சுக்கலாம். அந்த செம்பருத்தி இலையோட, செம்பருத்தி பூவோட. ஓகேங்களா? கொஞ்சம் பூ இருந்தால் கூட ஓகே, இல்லை நிறைய பூ போட்டிங்கன்னா கூட பெனிஃபிட் நிறைய கிடைக்கும்.
இலை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க, பூவும் நிறைய எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கி நிறைய கிடைக்கல. நீங்கள் கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இலை காம்பெல்லாம் வந்து எடுத்துடணும். கொஞ்சம் நல்ல இலையாக பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம எண்ணெய் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிறத பார்க்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கலெக்ட் பண்ணி வச்ச இலையை நம்ம அப்படியே தண்ணியில் நனைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவையும் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் இலையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரல, அதனால தான் செகண்ட் டைம் அரைச்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம அதே மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த செம்பருத்தி இலை செம்பருத்தி பூலாம் முடிக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இது அரைச்சி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ரொம்பவே பெனிஃபிட்ஸாக கிடைக்கும். இப்போ வந்து கலரிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம வந்து கலரிக்கலாம். இது வந்து காய வச்ச கருஞ்சீரகம். இது நம்ம இந்த காய வச்ச கருஞ்சீரகம் இதை நம்ம கரெக்டாக போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் அப்படியே அந்த கருஞ்சீரகத்தை போட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். ஒரு சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எண்ணெய் வந்து ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம இந்த இன்னொரு சைடில் இந்த கருங்கு ஜீரகத்தை ஃப்ரை பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச இதை இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம இந்த கருஞ்சீரகத்தை அரைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சிருந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டுடலாம். எல்லாத்தையுமே நீங்கள் அரைச்சது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லது நம்ம கருஞ்சீரகத்துக்கு. முடி ஷைனிங், முடி ரொம்ப நீளமாக வளரும். அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே கலக்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்ட்டு பாருங்க எண்ணெய். ஸோ நம்ம இதை அப்படியே வந்து கலரிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும், அந்த கருஞ்சீரகம் எல்லாமே.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த நரம்லாம் எப்படி வருதுன்ட்டு பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் அழகாக இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் 2 days நல்லா வந்து காய விட்டுக்கிட்டு வடிகட்டி அப்புறம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 daysக்கு அப்புறம் ஒரு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா டே பை டே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய், டேக் கேர். முக்கியமாக சஞ்சனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.